துவயத்தில் உண்டு. திருமந்திரத்தை விவரிக்கணும்னாலே துவயத்தைத்தான் நாம் அண்டியாக வேண்டும். அப்படி என்ன சுவாமி பெருமைன்னா, திருமந்திரத்திலே ஏற்றம் சொல்லுவது ஜீவாத்மாவாலே, சர்மஸ்லோகத்தில் ஏற்றம் சொல்லுவது சர்வேஸ்வரனாலே, துவயத்தில் ஏற்றம் சொல்லுவது பெரிய பிராட்டியாராலே. இந்த மூன்றுத்துக்கு இருக்கிற ஏற்றம் சாதாரண வேத சாஸ்திரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்கோ, அது தேகத்தாலே பேருன்னு சொல்லும். கர்மாதீனமா நாம பிறந்திருக்கோம். பிராமண கத்திரிய வைசியன் முதலோ அல்லது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சன்னியாச ஆசிரமம் இந்த மாதிரி ஆசிரமங்களோ, இப்படி ஒரு வர்ணத்திலோ ஒரு ஆசிரமத்திலோ பிறந்திருக்கிறோம். அந்த தர்மத்தை பண்ணி பண்ணி முன்னுக்குவானுதான் வேதங்கள் சொல்லும். அப்ப வேதத்துக்கு நோக்கு தேகத்தால நல்ல தன்மை அடை, தேகத்தால தான் உனக்கு வைபவம். இது சாஸ்திர சாமானிய சாஸ்திரம் சொல்லிவிடும். அதுக்கு மேல திருமந்திரத்துக்கு வந்தோம்னா அது வேதத்தையே திரட்டி பிடத்து அதுல நன்னா சலிச்சு புடைச்சு கடைஞ்சி எடுத்ததுதான் திருமந்திரம். ஆ ஊ மாங்கிற 3 எழுத்து கூடி தொல்லியும் ருக்கு யஜு சாமங்களான 3 வேதங்களை 3 தயிர்த்தாழிய போல வைத்து பகவான் கடைந்து 3 வியாகிருதிகளை அதிலிருந்து தேர்ந்தெடுத்து அதை அகார உகார மகாரமாக்கி கூட்டித்தான் ஓம் என்கிற பிரணவத்தை பகவான் ஏற்படுத்தியிருக்கார். அப்ப வேதத்தினுடைய சாரம் திருமந்திரம்னு கொண்டாடுகிறோம். திருமந்திரத்துல எத்தாலே பேருன்னு சொல்லும், அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சனான ஜீவாத்மா அடிமை என்னும் மாங்கிற ஜீவாத்மாவனுடைய பெருமை சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது நீதான். இப்ப திருமந்திர உபதேசம் யாருக்கு சொல்லுங்க? பகவானோட நமக்கு சம்பந்தம் உண்டு. அவனுக்கு நான் சேஷபூதங்கிற ஞானம் திருமந்திரத்துல பிறக்கிறதுன்னு பார்த்த மொழியும். இந்த ஞானம் ஆருக்கு பிறக்கணும்? லோகத்துல இருக்கிற 3 உண்மை பொருள்கள் அச்சித்து சித்து ஈஸ்வரம், அதையும் கீழே பார்த்திருக்கோம். அச்சித்துக்கு இந்த ஞானம் வரணுமா, ஈஸ்வரனுக்கு இந்த ஞானம் வரணுமா? பகவானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு அச்சித்துக்கு ஞானம் வரப்போறது இல்லை. ஏன்னா அது அச்சித்து, அதுக்கு ஞானமே கிடையாது. அப்ப இந்த உபதேசத்துக்கு அச்சித்துக்கும் சம்பந்தம் இல்லை, விட்டுடுவோம். ஒருவேளை ஈஸ்வரனுக்கு தான் சொல்லியிருக்குமா இருக்கும். ஏன்னா முதல்லயே அகாரந்தன சுவாமி இருக்கு. அதனால ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஈஸ்வரனுக்கு உபதேசித்து பெருமாளே நீ நன்னா தெரிஞ்சுட்டீரோ இல்லையோ, உமக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு தான் அடிமைன்னா இத்த ஒன்ன சொல்ல வச்சதேன்னா இதுக்கு மேல என்னிடத்துல வேற தெரிஞ்சுட்டியான்னு கேட்கறியா? அப்ப உபதேசம் ஈஸ்வரனுக்கும் அல்ல. அச்சித்துக்கு உபதேசம் பண்ணி லாபம் இல்லை, ஈஸ்வரனுக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை. அப்ப ஆருக்கு உபதேசம்? மகாரவாச்சனான ஜீவாத்மாவுக்கு. ஆத்மாதான் சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாதான் பகவானே சரண்யன்னு புரிஞ்சுக்கணும், ஆத்மாதான் அனுபவிக்க வேண்டியது அவனேன்னு உணர வேண்டும். அப்ப அனைத்து உபதேசங்கள் ஆத்மாவுக்குன்னு இருந்தால் திருமந்திரத்துல யாரால பேருன்னு சொல்றது? ஆத்மாவாலே. தேகத்தாலே பேருன்னு வேதம் சொல்லித்து, ஆத்மாவாலே பேருன்னு திருமந்திரம் சொல்லித்து, அதற்கு மேல பகவான் பார்த்துட்டாரப்பனா நீங்க எதோ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அச்சித்தான தேகத்தாலே பேருன்னு வேதம் சொல்லிடுத்து, சித்தான ஜீவாத்மாவாலே பெருமைன்னு திருமந்திரம் சொல்லித்து, அதற்கு மேல சர்வேஸ்வரன் அவர் கீதையில விட்டு கொடுக்காம தெரிவித்தார். சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே உபாயமாக பற்று, நான் உன்னை அனைத்து பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். அப்ப சரம ஸ்லோகத்தில் ஸ்ரீமன் நாராயணனாலே பேரு என்கிறது, சர்வேஸ்வரனாலே பேர். பகவான் தான் நம்ம பாபங்களை விடுதலை அடைவிக்க வேண்டும். அப்ப பெருமாள் தான் நமக்கு நல்லது பண்றார், அவராலே பேருன்னு சரமஸ்லோகம் சொல்லிடுத்து. இப்ப குறுக்க பிராட்டி அவளை பத்தி பேச்சே இல்லையோ, அதுக்கு தான் துவயம் தனித்து எடுத்துட்டதப்போ பிராட்டியாலே பேரு என்று துவயம் சொல்லும். அப்ப தேகத்தாலே வேதங்கள் பேரு என்று சொல்லும், பகவானாலேன்னு சரமஸ்லோகம் சொல்லும், ஆத்மாவாலேன்னு திருமந்திரம் சொல்லும், ஸ்ரீ மகாலட்சுமியாலே பேரு என்று துவய மகாமந்திரம் சொல்லும். முன் வாக்கியத்திலையும் அவளோட சேர்த்துத்தான், பின் வாக்கியத்திலையும் அவளோட சேர்த்துத்தான். முன் வாக்கியத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணம்னு வருகிறது, பின் வாக்கியத்திலே ஸ்ரீமதே நாராயணாயன்னு வருகிறது. முன் வாக்கியத்திலையும் அவ இருக்கா, பின் வாக்கியத்தில் இருக்கா, 2 தடவை வராளோ இல்லையோ. அப்ப 2 இடத்துலையும் ஏதோ அவளுக்கு அன்வயம் உள்ளது. அவளை முன்னிட்டு கொண்டு பகவானை பற்ற வேண்டும். சரணாகதியை சொல்லக்கூடியது முன் வாக்கியம். இது துவய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். முன் வாக்கியத்தாலே சரணாகதி அனுஷ்டிக்கிறோம், அதே போல பின் வாக்கியத்தாலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். சரணாகதி அனுஷ்டிக்கும் போதும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி. இந்த விஷயத்தை நாயனார் இப்பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பெருமானை தனியே பற்றுவதும் கூடாது, பிராட்டியை தனியே பற்றுவதும் கூடாது. பட்டாள் இருவர், ஒருத்தனுக்கு தலை போயிட்டு ராவணன் சீதை ஆசைப்பட்டபடியாலே, மற்றொருத்திக்கு காது மோக்கு போச்சுது சூர்பனகை, ஏன் அவள் ராமனை மட்டும் ஆசைப்பட்டபடியாலே. ஆனா 2ஐயும் மாத்தி சொல்றாரு. இப்போ ராமனை முன்னிட்டு கொண்டு பிராட்டி இடத்திலே வந்தான் ஹனுமான், அவனை அருகே அழைத்து வைத்து இலக்குவனுக்கு கூட தெரியாத காக்கவுக்காந்தத்தை சீதை சொன்னாள். இது அவருக்கு கிடைச்ச பரிசு. யாம்பரி சம்மானம்ங்கிறமே ஹனுமானுக்கு என்ன பரிசு கிடைச்சது? இங்கிருந்து அங்க போனார், போன உடனே கையில இருக்கிற சூடாமணியை கொடுத்தாள். அவர் அருகில் அமர்த்து வைத்த ஹனுமன், நான் உமக்கு ஒரு கதை சொல்லட்டுமா?
எல்லாருக்கும் தாயாரான சீதை, தனக்கும் தன் பர்த்தாவான ராமனுக்கு மட்டும் அந்தரங்கமா அவன் மடியில தலை வச்சு படுத்தின்றதை இந்த பிள்ளைய கூட கூட்டி வச்சு சொல்லியிருக்கணும்னால் அவர் எவ்வளவு பெருமை பெற்றவராக இருந்திருக்க வேண்டும். அவர் நவவியாக்கரண பண்டிதராக இருக்கட்டும், சங்கீத வித்வானா இருக்கட்டும், மகாவித்வானா இருக்கட்டும். ஆனா ஒரு தாயார் தன் பர்த்தாவோட ஏகாந்தமாக என்ன அனுபவித்தோங்கிறது இந்த பிள்ளைய கூட்டி வச்சு சொல்லிட்டு இருக்காள்னால் அவ்வளவு பரம விரக்தர். பிராட்டியினிடத்தில் அத்தனை நம்பிக்கை படைத்தவர் அந்த ஹனுமான். அதனாலதான் ராமனை முன்னிட்டு கொண்டு பிராட்டியிடத்துல வந்து, இவளை முன்னாடி அவருக்கு தெரியாது, அவரைத்தானே முன்னாடி தெரியும். ஏன்னா ராமனை பற்றி விட்டுத்தான் சீதை இடத்துல வந்தார். அப்போ சீதை அவரை கூட்டி வைத்து யாம்பெரு சம்மானமாய் தான் அந்தரங்கமாக அனுபவித்தத்தை அவனிடத்தில் சொன்னாள். விபீஷணன் சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்தில் வருகிறான். ஏன்னா லங்கையிலிருந்து தான் விபீஷணன் வந்தார். முதல்ல சீதை லங்கைக்கு சென்றாள், விபீஷணன் அனுகிரகித்தாள். இது ஒரு சூக்ஷ்மான அபிப்பிராயம். ஏன்னா சம்பிரதாயத்தில் நாம பெருமாளை முன்னிட்டு தான், பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமாளை பற்றி ஆகணும். ஆனா விபீஷணன் விஷயத்துல சந்தேகம் வரும், சுக்ரீவாதிகள் விஷயத்துல சந்தேகம் வரும். சுக்ரீவாதிகள்லாம் ராமனை நேர பற்றிட்டாளோ இல்லையோ, ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் இவர்கள்லாம் ராம பக்தர்கள் ஆயிட்டாளே. ஆனா சீதாதேவி இதுவரைக்கும் அவர்களை கட்டாட்சித்தது இல்லையேன்னா இந்த சந்தேகம் சீதைக்கே வந்தது. ஹனுமானை பார்த்து கேட்டாள், எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் வானராணாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமாக, வானரத்துக்கு நரத்துக்கு எப்படி ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது? நீங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாத்தியாச்சே, மனுஷர்களும் குரங்கும் போய் நண்பர்கள்னு கோத்துப்பாளா என்று சீதை கேட்டாள். சட்டுன்னு ஹனுமான் புரிஞ்சு விட்டார், இவளுக்கு ஒன்றும் வானர நரத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நம்ம இல்லாத இருக்கிறச்சே எப்படி ஒருத்தர் பெருமாள்கிட்ட சேர்ந்து விட்டாள்னா இவ கவலை போல் இருக்கு. இல்ல தேவி, ஒரு நாளும் அது நடக்காது, உன் அனுகிரகத்தோடே தான் நாங்கள் சேர்ந்தோம். நீ ஆகாச மார்க்கத்துல ராவணன் தூக்கிட்டு போறச்சே உன் திருவாபரணங்களை மூட்டையா கட்டி கீழே போட்டியே, அதன் மூலம் முதல்ல உன் அனுகிரகத்தை நாங்க வாங்கினுட்டோம். பிற்பாடுதான் ராமனே வந்தான், அவன் அனுகிரகித்தான். உன் கட்டாட்சம் இல்லாமல் ஒரு நாளும் பகவானை நாங்க அண்ட முடியாது என்று ஹனுமான் தெரிவித்தார். அதனால அந்த இடத்துல சந்தேகப்பட வேண்டாம். அடுத்த சந்தேகம் விபீஷணனை பற்றி இருக்கும். ஓ, அவர் எங்க சீதையை பத்தினா ராமனிடத்துல நேர போயிட்டாரேன்னா அதுக்கும் பெரிவாச்சனம் சாதித்தார். விபீஷணனை அங்கிருந்து இங்கே அவன் உள்ளத்தை மாத்தி தேர்ச்சி அனுப்பணுங்கிறதுக்கு தான் சீதை லங்கைக்கே போனதுன்னுட்டார். சீதை போன பிற்பாடு தானே விபீஷணன் புறப்பட்டார். அன்னி வரைக்கும் விபீஷணன் அங்குதானே இருந்தான். அன்னி வரைக்கும் ராவணன் தீவனா தானே இருந்தான். நேத்து வரைக்கும் ராவணன் நல்லவனா இருந்துட்டானா, இல்ல நேத்து வரைக்கும் விபீஷணன் தான் தீவனா இருந்தானா? ரெண்டுமே இல்லை. பிறந்த நாள் தொடங்கி ராவணன் தான், விபீஷணன் தான். ஆனா நேத்து வரைக்கும் இந்த இடத்தை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் வரல. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணம் வந்துடுத்தேன்னா பூமேல் இருப்பாள் வினை தீர்க்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வலிய சிறை புகுந்தாள். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளே அச்சம் சொல்லப்பட்டது. அவளுக்கு சிறையிருந்தவள், நிறைய தமிழ் கவிதைகள்லாம் பாருங்க, சிறையிருந்தவள்னு போடுவா. அப்படின்னா சிறையத்தானே ஏற்றுக்கொண்டாள்னு அபிப்பிராயம். இத்தனை ராவண பலாத்காரத்தாலே நிகழ்ந்ததுன்னு சொல்லுவார். பிராட்டியினுடைய சக்தி விசேஷம் அறியாத க்ஷுத்ரர்கள்னு எழுதினார். ராவணன் பலாத்கரித்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான்னு மட்டும் ஆறான்னு சொன்னான். அப்ப ஸ்ரீமகாலட்சுமி யாருன்னு தெரியாத அறிவிலி பேசுகிறான்னு அபிப்பிராயம். அவள் இன்னாரும் தெரிஞ்சவன் சொல்லுவனா, பின்ன எதுக்கு சீத்தை போனாள்னா ராவணனையும் தூக்கி தேர்ல உட்காத்தி வச்சிருந்து தாம் போய் சிறை புகுந்தாளே தவிர அப்படி கூட பண்ணணுமான்னா தேவஸ்திரீகளுடைய சிறையை விட்டு விடுவதற்காக தான் வலிய சிறை புகுந்தாள். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக, தான் தேவஸ்திரீகளுடைய சிறையை வெட்டி விடணுங்கிறதுக்காக சிறை புகுந்தாள். சேத்துல ஒருத்தர் விழுந்துட்டார், நான் இங்கிருந்தே வெளியில வான்னா வருவரா? நான் காலை வச்சு பிடிச்சு இழுத்தாத்தனை வெளில வர முடியும். ஆனாலே லங்கைக்குள்ள போய் தான் வலிய சிறபுகுந்து தேவஸ்திரீகளை மீட்டு கொடுத்தாள். சீதையை ராவணன் தூக்கி போனான்னு சொல்லுவதல்ல, ராவணனை சேர்த்து சீத்தை தூக்கி போனாள்னு கொள்ள வேண்டும். அப்ப இந்த பக்கத்துல இந்த ஹனுமான் அங்கு போகிறார். அங்க போய்த்தான் விபீஷணனை திருத்தி சீதை அனுப்பி வைக்கிறாள். அப்ப விபீஷணன் சீதையை முன்னிட்டு கொண்டு வந்தால் அவரை கூட்டு உட்காத்தி செல்வ விபீடனுக்கு வேறாகலான்னு ராமன் நடந்துக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் எவ்வளவு சௌமனஸ்யம், நெருக்கமான திருவுள்ள இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்டேந்து ஆறானுவத்தா கூட உட்காத்தி வச்சு எனக்கு அந்தரங்கமான கதையை சொல்றா சீதை. சீதையினிடத்திலேருந்து ஆறானு வந்தார்கள்னா ராமன் கூட கூட்டு அவனுக்கு செல்வ வீணருக்கு வேறாக நல்லான்னு யாரு தடுத்தாலும் அங்கீகாரம் பண்ணி அவரை அனுகிரகம் பண்ணி விடுறார். இப்படி ஒத்தருக்கொத்தர் போட்டியிட்டு கொண்டு ரட்சிக்க வேண்டும். ஆண்டாள் இப்ப நப்பின் இடத்துல சொல்றா, இதுக்கு நேர் மாறாக அவர் திறக்கிறதுக்கு வரச்சே நீ கூடாதுங்கிறே, நீ திறக்கிறதுக்கு வரச்சே அவர் கூடாதுங்கிறார். இது என்ன நாடகம்னு எங்களுக்கு புரியலையே. இப்போ ராமாயணத்துல பார்த்தா அப்படி இருக்கு, அடுத்த யுகம் வர்றதுக்குள்ள இப்படியா நீங்க மாறி போடுவீர்கள், கூடாது என்று தெரிவிக்கிறார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்ப பிராட்டிய முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்தே ஸ்ரீமன் நாராயண சரணவ், ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடி தாமரைகளை உபாயமாக பற்றுகிறேன் என்று முக்வாக்கியத்தில் சொல்றது. இந்த ஹனுமான பத்தி விபீஷணனை பத்தி ரெண்டு சொன்னேன் இல்லையோ.
அந்த ரெண்டுமே இந்த ரெண்டு பாசுரத்திலையும் பார்த்துடலாம். இப்போ ராமனை பற்றி கொண்டு சீதையினிடத்திலே சென்றார் ஹனுமான். இன்றைய பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பன் தவிர்க்கும் கலியே. முதல்ல பெருமாளை பத்தி சொல்லிட்டு அப்புறம் செப்பன்ன மென்பலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னங்காய் திருவே அப்படின்னா பெருமாளை முன்னிட்டு கொண்டு பிராட்டியின் இடத்துல போனதுன்னு அர்த்தம். ஆனால் விபீஷணன் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் இடத்துல வந்தாரோ இல்லையோ, அப்போ குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன வஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன உங்க மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா. அப்ப அப்பின்னைய முன்னிட்டு கொண்டு பகவான் இடத்துல போறாருனா, சுவாமி இந்த மாதிரி 2 பாசுரம் இருக்கே, 2 பேர் இருக்காளான்னா வச்சு நடுங்கோ. ஒன்று ஹனுமான், மத்தொன்னு விபீஷணன். இங்க பற்றி அங்க போனதுக்கு ஒத்தர திருஷ்டாந்தம், அங்கு பற்றி இங்க வந்ததுக்கு மத்தொருத்த திருஷ்டாந்தம். இருவருமே வாழ்க்கை பெற்றார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்னால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானை பற்ற வேண்டும். அதனாலதான் துவயத்தின் பூர்வாக்கியத்தில் ஸ்ரீமன்னு நாராயண சரணவ், ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடி தாமரைகளை சரணமாக பற்றுகிறேன், உபாயமாக பற்றுகிறேன். ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடி தாமரைகளை, இந்த வார்த்தையை 2 விதமா பிரிக்கலாம். துவய மகாமந்திரத்தை பிரித்தெடுனா வேதாந்த தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் அற்புதமா தெரிவித்தார். ந வேதாந்தாத்து சாஸ்திரம் ந மதுமதனாத்து தத்துவம் அகிலம் ந சத்வாத்து ஆரோக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேமகரணம். ஆத்மாவுக்கு க்ஷேமம் ஏற்படுத்தக்கூடியது துவயத்துக்கு மீதுருந்து மந்திரம் கிடையாது. ஸ்ரீ பராசர பட்டர் போய் ராமானுஜரிடத்துல பிரார்த்திப்பறான். இன்னும் அப்படி அந்த துவயத்தை எல்லாரும் நீங்க ஆதரிக்கிறீர்களே, இதுல இருக்கிற அர்த்தத்துக்கு இன்னொரு மந்திரம் பண்ணிவிட முடியாது. ராமானுஜராம், உமக்கு இருக்கிற மேதாவித்தனத்துக்கு கண்டிப்பா நீர் பண்ணிவிடுவீர். உமக்கு அவ்வளவு சாஸ்திரம் தெரியும், பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர், எத்தவனா உமால சொல்ல முடியும் சொல்லிடுவீர். ஆனா அது எங்க பூர்வாச்சாரியர்கள் சொன்ன மந்திரமாக இராது. அது நீர் கண்டுபிடிச்ச மந்திரமா இருக்கலாமே தவிர, இதைத்தான் தான் பிரியாச்சன வியாக்கியானத்திலே தெரிவிச்சிருக்கார். அஷ்டாதசம் வியாக்கியான ரகசியத்திலையும் பார்த்தோம்னா இது சொரப்பது மத்தொன்னு சொரவாதுன்னு எழுதி வைத்திருப்பார்கள். காமதேனு சொரக்கிறது இல்லையோ, அது சொரக்கரா போல இன்னொரு பசுமாட்டாட கொடுத்துட முடியுமா? அதை போல துவயமகாமந்திரம் காமதேனுவை போலே எத்த கேட்டாலும் கொடுக்கும், பகவானையே கொடுக்கும். இது சொரக்கரா போல இன்னொரு மந்திரம் சொரக்காது. அதனால ராமானுஜர் பட்டரை பார்த்து சொன்னாராம், நீர் நன்னா இன்னும் 10 மந்திரம் கூட பண்ணிடுவீர். இதுல இருக்கிற அர்த்தம் எல்லாம் கூட அந்த மந்திரத்தில் இருக்கும். ஆனா அது துவயமா இருக்காது. இது ஒண்ணுதான் துவயமாக இருக்குமே தவிர, நீர் எத்தனை எழுதினத்துக்காக அது நம்ம நாதமுனிகள் சொன்னதா இருக்குமா, உய்ய கொண்டாரோ ஆள வந்தாரோ சொன்னதா இருக்குமா? இருக்காதே. நேற்றுக்கே சொன்னேன், திவ்ய தேசங்களுக்கு போய் சேவிக்கிறோம்னா அத்தனை மகான்கள் அங்க வந்து 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 சேவிச்சிருக்காங்கிறது பெருமை. துவயத்துக்கு ஏற்றம்னா ரிஷிகள் காலத்திலேருந்து ஆழ்வார்கள் காலத்திலேருந்து ஆச்சாரியர்கள் காலம் வரைக்கும் அதை விடாம சொல்லியிருக்காங்கிறது பெருமை. அதான் தேசிகன் தெரிவித்தார். ந வேதாந்தாத்து சாஸ்திரம், சாஸ்திரம்னா உபனிஷத்து தான் சாஸ்திரம். ந மதுமதனாது தத்துவம் அகிலம், தத்துவம்னு சொன்னா பகவான் 1000 தோளால் அலைகடல் கடைந்தவன் தான் தத்துவம். ந சத்வாத்து ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியம் தான் சத்தகுணம் தான். மருந்துகளை தேடின்னு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா சத்தகுணத்தை வளர்த்துட்டோம்னா நன்னா இருக்கும். உடம்பு படுத்தாது இருக்காது. வாழ்க்கைன்னு எப்ப எடுத்துட்டோமோ வயசாக வயசாக படுத்தின்னு தான் இருக்கும். வயசாக படுத்துறது என்ன, வயசாயிடுத்துன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா தான் அது படுத்துறதா இல்லையான்னு தெரியுமே தவிர, வயசாக உடம்பு போயிட்டு தான் இருக்கு. ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருள் மோசமா போயிட்டே இருக்குன்னா தூக்கி போட்டு இன்னொரு பொருள் வாங்கிடுறோம். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கு. யதா வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணானி நவோபராணி. ஒரு கிழிஞ்சு போன சட்டையை தூக்கி போட்டுட்டு புது சட்டை போட்டுக்கிறோம், அழறோம். மன்ன தீபாவளி அன்னைக்கு, மகர சங்கரமணத்தன்னைக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு, கல்யாண நாள் அன்னைக்கு எல்லாரும் புதுசு சொக்கா வாங்கிக்கிறா பாருங்க. புதுசா புடவை வாங்கிக்கிறா, புதுசா சொக்கா வாங்கிக்கிறா. பழசு தூக்கி போட்டு போகி பண்டிகை வந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணும். எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு போட்ட உடனே, ஓ பழசாவிட்ட ரொம்ப நாளா இருந்த சொக்காயை தூக்கி போட்டாரே என்ன அழுத்தோ ஓன்னு ஒருத்தர் அழுத்துட்டு ஆறும் பண்றதா தெரியல. புதுசு உடுத்திக்கிற அன்னைக்கு சந்தோஷம் தானே படுறோம். ஆனா கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார், அது என்ன அர்ஜுனா, இந்த ஆத்மா ஒரு சரீரத்தை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சரீரத்தை புதுசா எடுத்துக்கிற அன்னைக்கு அழற, நீ ஏன் அடறேன்னு தெரியலையே. கிழிஞ்சது போச்சுன்னா தூக்கி போடுற அன்னைக்கு சிரிக்கணுமா? அப்ப மரணம் ஏற்படுற அன்னைக்கு சிரிக்கணுங்கிறார் அவர். ஏன்னா இது கிழிஞ்சு போன உடம்பு. 70-75 வயசு இத்தோட நம்ம வாழ்ந்தாச்சு. இனிமே அது பாருன்னா பார்க்க போறது இல்லை, உட்காருனா உட்கார போறது இல்லை, கேளுன்னா கேட்க போறது இல்லை. அதே சிறு குழந்தை உடம்ப மறுபடியும் எடுத்துனோம்னா எவ்வளவு புத்துணர்ச்சியோட வேலை பார்க்கலாம். அப்போ அது சிரிக்க வேண்டிய தருணமா அழ வேண்டிய தருணமா தெரியலையே. ஆனா அர்ஜுனா எல்லாரும் அழுகிறார்கள், ஏன்னு எனக்கு தெரியல. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணாதி நவோபராணி. புதியதா சொக்கா போட்டுண்டா சிரிக்க வேண்டிய தருணம் தான். எதுக்குன்னா சரீரம்னு இருந்தா ஏதோ 4 படுத்துத்தான் போறது. அது படுத்துறதே நம்மளுடைய நாம் செயல்பாடுகளை கூட அது தடுக்கும். அது இல்லைன்னு சொல்லலை. நாம இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் சுவாமி, அதுக்கு குறைவில்லாத உடம்பு படுத்தினா கூட தாங்கிப்போமேன்னா அப்ப அது படுத்திலே இல்லை.
நாம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு குறைவில்லாத உடம்பு படுத்தின்னு இருக்குன்னா அப்ப உடம்பு ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். நாம செஞ்சுட்டு இருக்கிறதுல தடைப்படுத்தினாத்தான் அப்ப உடம்பு படுத்துறதுன்னு அர்த்தம். அப்பதான் பொறுத்து கொள்ள வேண்டும். இன்னும் வயசாருது, இன்னும் உடம்பு இருக்குன்னா அதுக்கு தகுந்துதான் அமைச்சுக்க முடியுமே தவிர மாற்றிருக்கிறதுக்கு மாற முடியுமா? ஆக தேகத்துக்கு ஆரோக்கியம் சத்தகுணம். சத்தகுணம் வளர வளர தேக ஆரோக்கியமா இருக்கும். வயதுக்கு தகுந்த ஆரோக்கியம் தான் இருக்கும். ஓஹோன்னா நம்ம ஒன்னும் யோகிகள் இல்லை. அவர்கள்லாம் 1000 ஆண்டு காலத்துக்கு அதீத சக்தியோட